Good evening friends. இன்னைக்கு வீடியோவில் நாம் chapter 2 human reproduction பார்க்க போகிறோம் for 12th zoology and so அதில் reproductive system எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 main functions இருக்குது. என்னென்ன அப்படின்னா to produce gametes in the sense sperm and ovum. மேல் வந்து sperm, female ovum வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். that is the first main function. Second, to transport and sustain them. அதை ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணால் பத்தாது. அதை insemination, for fertilization the gametes has to be transported to the appropriate place, okay, and to keep them alive. அது fertilization நடக்கிற வரைக்கும் அது வந்து அலைவாக இருக்கணும். ஸோ அதை ரெண்டு ஃபங்க்ஷனும் transport and to sustain the gametes. And once the fertilization is over, the reproductive system also has an additional added responsibility. இன்னும் கூடுதலான ஒரு பொறுப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா to nurture the offspring. Nurture is nothing but to take care of the developing offspring. offspringனா young one. அந்த ஃபீட்டஸை வந்து developing ஃபீட்டஸை வந்து பாதுகாக்கிறதும் நர்ச்சர் பண்ணுறதும் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட அடுத்த மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் த ஹார்மோன்ஸ். ஆப்வியஸ்லி நமக்கு அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷனில் தான் வரும். ஸோ 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் டு ப்ரொடியூஸ் த கேமெட்ஸ், transport and sustain the gametes, to nurture the developing offspring and to produce hormones. Next they have given the major events. என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து அந்த ரீப்ரொடக்ஷனில் அந்த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன அப்படின்னா கேமெட்டோஜெனசிஸ். கேமெட் மீன்ஸ் அந்த ஸ்பெர்ம் ஆர் த ஓவம், தட் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் செல். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ். ஜெனசிஸ் மீன்ஸ் டு ப்ரொடியூஸ். அப்போ கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். ஒன்ஸ் கேமெட் இஸ் ப்ரொடியூஸ்ட், ஓகே. ஸோ நம்ம ஹியூமன் பொறுத்த வரைக்கும் the fertilization is internal, we know that. So the male gamete has to get transported into the body of the female or female reproductive tract. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் insemination. Insemination is nothing but the transfer of male gamete into the female reproductive tract. So that is the second event in reproduction. Next, third is fertilization. Once the sperm is getting inseminated in the female reproductive tract, there should be fusion. Okay, the fusion of male and female gamete நடக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து fertilization. ஸோ fertilization முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஜைகோட் ஃபார்ம் ஆயிரும். ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வாட் இட் ஹேஸ் டு அண்டர்கோ டிவிஷன். அப்போ நம்ம சைகோட்டில் நடக்கக்கூடிய டிவிஷனுக்கு பேர் cleavage அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் செல் சைகோட் வில் பி அண்டர்கோயிங் ரிப்பீட்டட் டிவிஷன். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், cleavage. இப்போ cleavage நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இது அந்த யூட்ரைன் வாலில் ரோல் டவுன் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து ரோல் டவுன் ஆகி யூட்ரைன் வாலில் போய் இம்ப்ளான்ட் ஆகணும். அந்த எம்ப்ரியோ வந்து அந்த யூட்ரஸில் போய் பொருத்திக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். ஓகே, இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும், மதரோட பாடிக்கும் ஃபீட்டஸ்க்கும் ஒரு இன்டிமேட் கனெக்ஷன் டெவலப் ஆகணும். அதுதான் என்ன அப்படின்னா பிளாசன்டேஷன். இந்த பிளாசன்டேஷன் நடந்தால் தான், தட் இஸ் பிளாசண்டா ஃபார்ம் ஆனால் தான் மதரோட பாடியிலேருந்து ஃபீட்டஸ்க்கு அந்த ரெக்வயர்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் இஸ் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பால் ஆஃப் செல்லாக இருந்த அந்த எம்ப்ரியோ, தட் இஸ் பிளாஸ்டுலாவாக இருந்தது, அடுத்தது ட்ரிபிள் லேயர்டு எம்ப்ரியோவாக மாறும். அதுக்கு பேர் தான் கேஸ்ட்ருலா. அந்த கேஸ்ட்ருலா ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கேஸ்ட்ருலேஷன். அந்த நம்ம எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த 3 லேயர்டு எம்ப்ரியோவாக மாறுறதுக்கு பேர் கேஸ்ட்ருலா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேஸ்ட்ருலேஷன். ஒன்ஸ் கேஸ்ட்ருலேஷன் இஸ் ஓவர், நெக்ஸ்ட் என்ன நடக்கணும், அந்த எம்ப்ரியோலேருந்து ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகணும். எப்படி ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும், ஒரு ஆர்கனும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கனோஜெனசிஸ். ஜெனசிஸ்னாவே ஃபார்மேஷன் தான், இங்கே ஆர்கன் ஃபார்ம் ஆகுது, ஆர்கனோஜெனசிஸ். நெக்ஸ்ட் இஸ் parturition. Once the full fetus is fully developed, எல்லா ஆர்கன்ஸும் ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு, எல்லா சிஸ்டம்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா the fetus has to come out of the mother's uterus or the womb. ஸோ அந்த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபீட்டஸ் மதரோட யூட்ரஸ்லேருந்து வெளியில் வர ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்ச்சுரேஷன் ஆர் சைல்டு பர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் திஸ் the events, major events of reproduction is
over. So இதில் first என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஓகேங்களா, ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து டீல் பண்ணுறாங்க. அதில் what are the components of male reproductive system? 4 components. Okay, a pair of testes, spelling நல்லா பாருங்க, a pair of testes. Testes is nothing but the plural form of testis. Testis அப்படிங்கிறது singular form, testes அப்படிங்கிறது plural form. A pair of testes, accessory ducts, accessory glands and external genitalia. These 4 are the components of male reproductive system. So இது கூட ஒரு 2 mark question கேட்கலாம். What are the components of male reproductive system அப்படின்னு கேட்கலாம். So first we can see about testes. Testes அப்படின்னா என்ன? It is nothing but the primary sex organ, male primary sex organ. So இது எங்க இருக்கு? It is present inside the scrotum. ஸ்க்ராட்டம்னு ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்குள்ளே தான் இந்த ஓவாய்டு ஸ்ட்ரக்சர், ஓவல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரான டெஸ்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்க்ராட்டம்? ஸ்க்ராட்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியில் ஸ்க்ராட்டம் இருக்குது, சரிங்களா? ஏன் வந்து அப்டாமினல் கேவிட்டிக்கு உள்ளர டெஸ்டிஸ் இருக்கக்கூடாது, ஏன் ஸ்க்ராட்டம்குள்ளர இருக்கணும் அப்படின்னா, டு மெயின்டைன் த டெம்பரேச்சர். ஸோ ஸ்க்ராட்டமோட ஃபங்க்ஷன் என்ன, what is the function of scrotum அப்படின்னு ஒரு 2 mark question, very important 2 mark question is there. ஸோ அப்போ it is thermoregulatory in function. How? So the scrotum will maintain 2 to 3 degrees Celsius lower than the body temperature. Body temperature காட்டிலும் 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் கம்மியான டெம்பரேச்சரில் டெஸ்டிஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்க்ராட்டமோட ஃபங்க்ஷன். ஸோ தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு கூட நம்ம ஸ்க்ராட்டமை சொல்லலாம், விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் திஸ் டாபிக். நெக்ஸ்ட், கம்மிங் டு த டெஸ்டிஸ். ஈச் டெஸ்டிஸ் வில் பி கவர்ட் பை அ மெம்பரைன் தட் இஸ் கால்ட் அஸ் tunica albuginea. Tunica albuginea. So testis will be covered by a membrane called tunica albuginea. அப்போ அந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் டெஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய செப்டாக இருக்கும், இப்படி பார்ட்டிஷனாக இருக்கும். ஸோ த டெஸ்டிஸ் வில் பி டிவைடட் இன்டு 200 to 250 லோபியூல்ஸ். ஒரு டெஸ்டிஸும் 200 to இந்த மாதிரி லோபியூல்ஸாக, இது இது லோபியூல், ஈச் ஒன் இஸ் ஒன் லோபியூல். அது கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, 200 to 250 லோபியூல்ஸாக ஒரு டெஸ்டிஸ் வந்து டிவைட் ஆகிருக்கு, பார்ட்டிஷன் ஆகிருக்கு. ஒரு லோபியூல்லையும் இன் ஈச் லோபியூல் தேர் வில் பி 2 to 4, 2லேருந்து 4 highly coiled seminiferous tubules or testicular tubules. ஸோ இதில் அந்த புக்கில் அந்த கிராஸ் செக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு கிளம்ஸியாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், தட் இஸ் நத்திங் பட் த செமினிஃபரஸ் டியூபியூல் விச் இஸ் ஹைலி காயில்டு, ரொம்ப அப்படியே சிக்கல் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதர் நேம் என்னன்னு பாருங்கள், செமினிஃபரஸ் டியூபியூல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெஸ்டிகுலர் டியூபியூல். ஸோ இது என்ன, இட் இஸ் அ சைட் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸ்பெர்ம் வந்து செமினிஃபரஸ் டியூபியூலில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த செமினிஃபரஸ் டியூபியூல் வந்து எதனால் ஆனது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியமில் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, very important. 2 types of cells are seen in stratified epithelium, namely the Sertoli cells and the Sertoli cells or nurse cells and spermatogonic cells. 2 cells இருக்கு, Sertoli cells or nurse cells and spermatogonic cells. இந்த Sertoli செல்லுக்கு ஏன் nurse செல்லுன்னு இன்னொரு பேர்? ஏன் அப்படின்னா அது நரிஷ்மெண்ட் பண்ண போகுது, நரிஷ்மெண்ட் கொடுக்க போகுது. யாருக்கு? ஸ்பெர்முக்கு. அந்த க்ரோயிங் மெச்சூரிங் ஸ்பெர்முக்கு நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறது வந்து யாரு அப்படின்னா இந்த Sertoli cells. Nourishment. Okay, so and it also secrete a hormone called inhibin. Inhibin அப்படிங்கிற ஹார்மோனையும் செக்ரேட் பண்ணுது. இந்த இன்ஹிபினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு கண்ட்ரோல் the sperm production. Negative feedback control of sperm production is the function of inhibin. அப்போ Sertoli cell அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கு, one to nourish the sperm and to secrete inhibin. Okay, next is spermatogonic cells. The spermatogonic cells என்ன பண்ணும்? It will undergo meiotic division. Meiotic division means what? The reduction division. Reduction division can be seen only in the reproductive cells. We already know.
அப்படிங்களா? ஸோ அப்போ ஸ்பெமட்டோகோனிக் செல்ஸ் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோ பண்ணும். அதாவது ரிடக்ஷன் டிவிஷன்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, அதாவது 23 பேர்ஸ் இருக்குது. ரிடக்ஷன் டிவிஷன் நடந்துச்சுன்னா ஒரு செல்லுலேயும் வெறும் 23 குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். அதாவது 46க்கு பதிலாக 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அதை தான் நம்ம ஹாப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன் செட் ஆஃப் குரோமோசோம் வில் பி தேர். ஸோ அந்த டிவிஷன் வந்து இந்த ஸ்பெமட்டோகோனிக் செல் அண்டர்கோ பண்ணும். அதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெமட்டோசோவா ஆர் ஸ்போமா மாறும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்போமா மாறப்போகிற செல்ஸ். ஸோ இந்த 2 செல்ஸும் தான் செமினிஃபரஸ் டியூபியூலோட ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சரௌண்டிங் த செமினிஃபரஸ் டியூபியூல் இஸ் அ லேடிக் செல்ஸ் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸை சுற்றி கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. அதில் இந்த லேடிக் செல்ஸ் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்ன்ற செல்ஸ் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் வந்து எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எண்டோக்ரைனாவே என்ன, ஹார்மோன் செக்ரேட் பண்ணணும். என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது? இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆண்ட்ரோஜன். இட் இஸ் கோயிங் டு செக்ரேட் அ டைப் ஆஃப் ஆண்ட்ரோஜன் தட் இஸ் டெஸ்டோஸ்டிரான். ஓகே, இந்த டெஸ்டோஸ்டிரானோட ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் கோயிங் டு இனிஷியேட் ஸ்பெமட்டோஜெனசிஸ். ஸ்பெமட்டோஜெனசிஸை தூண்டி விடுது, இதுதான் ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் லேடிக் செல்ஸ் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், ஸோ இதோட டெஸ்டஸ் வந்து முடியுது. ஸோ இது ஒரு மேல் பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஸ்க்ராட்டம்குள்ளே இருக்குது. ஸ்க்ராட்டம் இஸ் தெர்மோரெகுலேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் கவர்ட் வித் tunica albuginea. It consists of 200 to 250 lobules, and each lobule consists of 2 to 4 highly coiled seminiferous or testicular tubule, and the stratified epithelium of seminiferous tubule consists of 2 types of cells, that is Sertoli cells and spermatogonic cells. Sertoli cells produces inhibin and it nourishes the sperm. Spermatogonic cells undergo meiosis and it forms the spermatozoa, the sperm. And Leydig cells that is surrounding the seminiferous tubules, they perform endocrine function that to secrete the sex hormone testosterone, which in turn initiates spermatogenesis. Next, coming to the accessory ducts, second component ஆன male reproductive system second component ஆன accessory ducts. So இதில் accessory ducts எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 accessory ducts இருக்கு. That is reti testis, vasa efferentia, epididymis and vas deferens. நமக்கு இந்த வாசா எஃப்ரென்ஷியா வாஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஏபி, ஓகே, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டி டெஸ்டிஸ், அதுக்கப்புறம் வாசா எஃப்ரென்ஷியா, எபிடிடைமஸ் அண்ட் வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ இந்த பாத்வே ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அண்ட் பேசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபியூல். இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகிட்டு they will form tubulus rectus. இந்த ரீஜனில் tubulus rectus ஃபார்ம் பண்ணும். இந்த என்ட்ரி ரீஜனில், சாரி எக்ஸிட் ரீஜனில் அந்த tubulus rectus எல்லாம் வந்து they will form reti testis. Reti testis and all will combine to form vasa efferentia. Vasa efferentiaலேருந்து இந்த ரீஜன் தான் epididymis. So this is epididymis. Epididymis வந்து ஒரு முக்கியமான ரீஜன். என்ன அப்படின்னா இந்த ரீஜனில் தான் ஸ்பெர்ம் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அண்ட் இந்த மெச்சுரேஷன் வரைக்கும் வந்து டெம்பரரியாக ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகிருக்க ரீஜன் வந்து எபிடிடைமஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எபிடிடைமஸ்லேருந்து அகெயின் இட் இஸ் ரன்னிங் பேக் த்ரூ வாஸ் டிஃபரன்ஸ். வாஸ் டிஃபரன்ஸ்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் அண்ட் கம்பைனிங் வித் த டக்ட்ஸ் ஆஃப் செமினல் வெசிக்கிள் அண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட். செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்ட் டக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தென் த டியூப் கண்டினியூஸ் அஸ் யுரைத்ரா. யுரைத்ராலேருந்து யுரைத்ரல் மியாட்டஸ், அப்புறம் டு த எக்ஸ்டீரியர் த்ரூ த பெனிஸ். அந்த மியாட்டஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் தான். ஸோ அது வழியாக இட் வில் பி த ஸ்பெர்ம் வில் பி சென்ட் ஆர் ejected அவுட். ஸோ திஸ் இஸ் த பாத்வே ஆஃப் ஸ்பெர்ம் மூமெண்ட். ஸோ இந்த பாத்வே வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஆக்சசரி டக்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் அந்த ஸ்பெர்ம் வந்து இந்த யுரைத்ரல் மியாட்டஸை ரீச் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காம்பனன்ட் இஸ் ஆக்சசரி கிளாண்ட்ஸ். ஆக்சசரி கிளாண்ட்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். a pair of bulbourethral gland, a pair of seminal vesicle and a single prostate gland. ஸோ இந்த bulbourethral glandக்கு இன்னொரு நேம் இருக்குது, தட் இஸ் கவுப்பர்ஸ் கிளாண்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே பேர்டு ஸ்ட்ரக்சர், தட் இஸ் செமினல் வெசிக்கல் அண்ட் bulbourethral gland ஆர் பேர்டு ஸ்ட்ரக்சர். செமினல் வெசிக்கிள் வந்து என்ன செக்ரேட் பண்ணுது அப்படின்னா செமினல் பிளாஸ்மா அப்படின்னு ஒரு அல்கலைன் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணுது. இதில் என்ன இருக்குது? ஃப்ரக்டோஸ் சுகர் இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட், ப்ரோஸ்டாகிளாண்டின், அதுக்கப்புறம் ஒரு கொயாகுலேட்டிங் என்சைமும் இதில் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் வெசிகுலேஸ்.
ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி வந்து இந்த செமினல் பிளாஸ்மா என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் செமினல் வெசிக்கிள். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பல்போயுரெத்ரல் கிளாண்ட். பல்போயுரெத்ரல் கிளாண்ட் ஆர் கவுப்பர்ஸ் கிளாண்டும் அதுவும் ஒரு செக்ரேட் பண்ணுது. So it is going to help in lubrication of the penis. Penis is nothing but the external genitalia. So அந்த lubricationக்கு இந்த bulbourethral gland ஓட secretion help பண்ணுது. Whereas prostate glandங்கிறது ஒரு single gland. So அது எங்க இருக்குன்னு பாருங்க, it is encircling the urethra. urethral regionல அப்படி சுத்திட்டு இருக்கு, just below the urinary bladder. So இது ஒரு acidic fluid secrete பண்ணுது. Seminal vesicle alkaline fluid, prostate gland acidic fluid secrete பண்ணுது. இந்த acidic fluidல என்ன இருக்கு அப்படின்னா citric acid இருக்கு, and along with that prostate specific antigen அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸும் இதில் செக்ரேட் ஆகுது. ஸோ இந்த 3 accessory glands ஓட செக்ரேஷன் எல்லாம் ஒன்றா கலந்து ஃபார்ம் ஆகிற சப்ஸ்டன்ஸ் தான் ஆர் ஃப்ளூயிட் தான் செமன் ஆர் செமினல் பிளாஸ்மா. செமன் அப்படிங்கிற மில்கி ஒயிட் ஃப்ளூயிட். ஸோ இந்த செமனில் வந்து என்ன இருக்கும், ஸ்பெர்ம் அண்ட் அலாங் வித் ஆல் அதர் செக்ரேஷன்ஸ் இட் வில் பி ப்ரெசன்ட். ஸோ இதுதான் அந்த ஸ்பெர்மை வந்து நர்ச்சர் பண்ணுறது, ஸ்பெர்முக்கு வந்து ஆக்டிவேஷன், கெப்பாசிட்டேஷன், எவ்ரிதிங் வில் பி given by this semen. Okay, so that is about the accessory glands. Next, coming to the external genitalia, that is the last component of male reproductive system. So external genitalia is nothing but penis, which is the copulatory organ. Copulatory organ enna, it is the organ used for insemination of the sperm into the female reproductive tract. So அதுதான் அது copulatory organ. இந்த penis வந்து end of the penis வந்து enlarged இருக்கு. That region is called as glans penis. And the penis will be covered by a loose skin that is called as foreskin or prepuce. So with this we are completing the introduction part of chapter 2 as well as the components of male reproductive system. If you are having any doubt, kindly comment in the comment section. Thank you for your cooperation.